எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பவித்ரா. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து கிருஷி அக்ரோடெக் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் வந்து வெறும் விவசாயத்துக்காக இயந்திரங்கள் யூஸ் பண்ணுறது, இயந்திரங்கள் வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து விவசாயிகள் வந்து தோட்டத்தில் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஆட்களும் இல்லை, எல்லாமே நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து நம்ம மிஷினரி வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா நல்ல பெனிஃபிட் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து நாங்கள் இந்த கிருஷி அக்ரோடெக் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஆஃபீஸ் வந்து லால்குடியில் இருக்குது. நாங்கள் வந்து பவர் டில்லர், அதாவது உழவு ஓட்டுறது, களை பறிக்கிறது, இந்த மாதிரி மிஷினரிலாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சேல் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பெனிஃபிட் இருக்குது. லால்குடி ஏரியாவில் வந்து நல்லாவே இதுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எங்களோட ஆஃபீஸில் நாங்கள் என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணுறோம், என்னென்ன மிஷினரி இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட மானியங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பவர் டில்லர். இது வந்து கிர்லோஸ்கர் கம்பெனி, கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜினு. இது வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு. இது வந்து 15 HP நஞ்சையிலையும் ஓட்டலாம், புஞ்சையிலையும் ஓட்டலாங்க. இது வந்து 15 HPலையும் இருக்குது, 12 HPலையும் இருக்குது. 15 HPயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டோடு இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டே வந்து ஓட்டலாம், நஞ்சையிலையும் சரி புஞ்சையிலையும் சரி உட்காந்தே ஓட்டலாம். இதிலே 12 HPயில் வந்து சீட் உங்களுக்கு வராது, ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 HP வந்து 197,400. இதே வந்து நீங்கள் 12 HPயில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா 185-80 வரும். இதுக்கு வந்து மானியம் இருக்குது. மானியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேடிஸ் பேரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% வரும், ஜென்ஸ் பேரில் வந்து 40% இருக்குது. நாங்களே மானியமும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் களை பறிக்கிற மிஷின் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா களை பறிக்கிற மிஷின் பார்க்குறோம். இது வந்து டீசல் இன்ஜின் பவர் வீடர்னு சொல்கிறோம். டீசல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலுக்கு இது வந்து புஞ்சையில் ஓட்டுறது. இந்த வீல் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த பிளேடு யூஸ் பண்ணுறோம். இது வந்து மொத்தம் 3 அடி வரும். கரும்பு, பருத்தி, வாழை இதுலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 அடி பிளேடு வரும் 2 சைடும். நம்ம வந்து 2 அடி வேணும் இல்லை 1 அடி வேணும் அந்த மாதிரினா நம்ம பிளேடை வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பிளேட்டாக நம்ம வந்து இந்த ஒரு பிளேட்டு, இந்த சிங்கிள் பிளேட்டாக நம்ம வந்து கலட்டிட்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார் போடுறதும் வருது. பார் போடுறது மிஷினும் அது வந்து அட்டாச்சாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்திருக்கு, அட்டாச்சாக நமக்கு வந்திருக்கு. இது வந்து வருஷா குவாலிட்டி. ஸோ நமக்கு வந்து பிராண்டடாக தான் இருக்கும் வருஷா. இது வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 62,480 இருக்குது. மானியத்தில் வந்து ஃபுல் பேமெண்ட்டாக 62,480. இதுக்கு வந்து நமக்கு சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா 19,000 வரும். 19,000 15,000க்குள்ள நமக்கு வரும் சப்சிடி. இப்போ இதுலேயே வந்து இன்னொரு பார்ட் இருக்குது. சேம் அதே டீசல் இன்ஜின் தான். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் வீடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா அந்த வீல் ஒன்று வருங்க. அந்த கேஜி வீல் மாதிரி இருக்கும் சின்னதாக. அந்த வீல் ஒன்று வரும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 95,000 வரும். இது வந்து 62,000. இது வந்து 5.5 HP வரும். இந்த மிஷின் வந்து 5.5 HP, இது வந்து 6.5 HP உங்களுக்கு வரும். இது இன்னும் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கலப்பையும் போட்டுக்கலாம், கல்டிவேட்டர்னு சொல்லுவோம். அதுவும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வர மாதிரி இருக்குங்க சார். அவ்வளோதான். இதில் டீசல் இன்ஜின் பவர் வீடரில் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதை மானியத்தில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சிட்டா 2 ஏக்கருக்கும் கம்மியாக இருக்கணும். சிட்டா, அடங்கல், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேங்க் பாஸ்புக் ஃபஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் 2 ஃபோட்டோ, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இது கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் நாங்களே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தந்துடுவோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஏறுறது. நிறைய பேர் தென்னந்தோப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து தென்னை மரம் ஏறுறதுக்கு வந்து ஆள் எங்கேயுமே இப்போ கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வெளியே போயிட்டுருக்கனால தென்னை மரம் ஏறுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த தென்னை மரம் ஏறுற மிஷின் வந்து கோகனட் கிளைம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மரத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு மரம் ஏற தெரியாதவங்க கூட நம்ம வந்து ஏறிக்கலாம். இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. எல்லா சைடும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த மிஷின். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு வந்து நம்ம மரத்தோட ஒன் சைடை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இன்னொரு சைடு வந்து அங்கே கீழே இருக்குது, அது ஒன் சைடு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த ராடு இருக்குது இல்லையா, இந்த ராடை வச்சு நம்ம நல்லா மரத்தை சுற்றி நல்லா ஃபிட் பண்ணி இங்கே கிளிப் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கிளிப்மாக இருக்கும். இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த ராடை வந்து நல்லா மரத்தில் சுற்றி ஃபிட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா மரத்தை நல்லா ஃபிட்டாக நின்றுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து கால் வைக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஏறி மேலே போகலாம். சேம் அதே மாதிரி கீழே இறங்குறப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிக்கலாம். நம்ம மேலே போனதுக்கப்புறம் அது அப்படியே கீழே இறங்கிடுமா அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸ்டிப்பாக அது வந்து மரத்தில் நல்லா அட்டாச்சாக நிற்கும்.
எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் நீங்கள் மரத்தில் ஏறலாம். இவ்வளோ தான் அடி அப்படிங்கிற மாதிரி கணக்கு இல்லை. வளைஞ்சிருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 ரூபா. 6500 ரூபாயும் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம மிஷினரி பற்றி பார்த்தோம். இப்போ வந்து கார்டன் டூல்ஸ் பற்றி பார்க்குறோம். கார்டன் டூல்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய கிளையாக இருக்கும், கரண்ட் கம்பத்தில் மோதிர மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு ஒரு ஆள் கூப்பிடணும், வரமாட்டாங்க, கொஞ்சம் இதாக ரிஸ்க்காக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிப்போம். இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இங்கே வச்சுட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அழகாக ஸ்மூத்தாக நமக்கு வந்து இது வந்து கட் ஆகும். இதோட பெனிஃபிட் வந்து என்னென்னு நம்ம லாக் பண்ணிக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வேணுமோ அதை லாக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஹைட்டு, நம்ம கிளை வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் நம்ம இப்படி வந்து இதில் வந்து இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இழுத்து விட்டு நம்ம வந்து சேம் இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ரைஸ் வந்து 3000 இருக்குது, 3000. நாங்கள் வந்து 2800 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்க்கலான்னா, கருக்கருவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. நம்ம கையில் எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகாத மாதிரி அடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பட் இது நம்ம யூஸ் பண்ணுற அருவா ரொம்ப சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். நீங்கள் நிறையா இது பிடிச்சி வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இது வந்து 150 தான், ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க, செடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிறதெல்லாம் வெட்டுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 650 வரும் ரேட்டு. நான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, உங்களுக்கு அவ்வளோவா வெயிட் இருக்காது. இது வந்து வெயிட்லெஸ் தான் இது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தி விடுவாங்க, கலையில் கொத்தி விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைப். இது வந்து நீங்கள் கொத்தி விட்டுக்கலாம். கொத்தி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து மண்ணை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 150 வரும் உங்களுக்கு ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எலுமிச்சங்கன்னுலாம் வீட்டில் வச்சுருப்பீங்க, எலுமிச்சஞ்செடி, அதுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். வந்து கட் பண்ணோம்னா இது வந்து பிசுறே இல்லாமல் உங்களுக்கு வந்து கட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசுறு இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்படி கட் ஆகும், எந்த பக்கமும் இது ஆகாமல் கட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 550 வரும். இது வந்து ரேட்டு உங்களுக்கு 550 வரும். இது மேக்ஸிமம் வீட்டில் வச்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின்ஸா. உங்களுக்கே தெரியும், மரம் இருக்கிற மிஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 14000. இதில் வந்து 5000லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட் 14000னா அதுக்கான குவாலிட்டி இதில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் கம்பெனி. ஸோ நம்பர் 1 கம்பெனி, நம்பர் 1 பிராண்டு. இது வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் ஊற்றி இது பண்ணுறோம். 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுனோம்னா நம்ம கொடுக்குற லோடை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் 1 hour வரும். நம்ம ஒரு சிலர் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து இது வந்து வாங்கலாம் எங்ககிட்ட வந்து. இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா 1 ml வரும். இது வந்து 100 rupees. நம்ம பூச்செடிக்கு வீட்டில் வந்து பூச்செடிக்கு அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 லிட்டர் ஸ்ப்ரேயரு. இந்த 5 லிட்டர் ஸ்ப்ரேயர் வந்து அமௌண்ட் வந்து 500 வரும். இது வந்து நம்ம வந்து சின்ன செடி, நம்ம வீட்லேயே நிறைய செடி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேட்டரியில் எதுவும் இல்லை, வெறும் மேனுவல் தான். சேம் அதே மாதிரி இது வந்து 8 லிட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா வர்ஷா பிராண்டடு 8 லிட்டர் வந்து இது வந்து 800 வரும். இதுவுமே மேனுவல் தான். இதில் வந்து பேட்டரி அந்த மாதிரி எதுவும் டைப் வரல. 8 லிட்டர் வந்து 800 வரும் இந்த ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு வந்து இதை விட இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுவும் 16 லிட்டரு. இதுவும் மேனுவல் தான். இது 8 லிட்டரு, இது 14 லிட்டரு. இது வந்து 2850 ரூபா வரும். இது வந்து ஆஸ்பி பிராண்டடு. இது வந்து நல்லா ஆஸ்பி பிராண்டடு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக தான் பார்த்துட்ருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், பேட்டரிலையும் பண்ணிக்கலாம். சேம் அந்த வர்ஷா மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து தோட்டத்துக்கு போகிறீங்க, பேட்டரி போட்டிருக்கீங்க, டக்குன்னு தீர்ந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு வீட்டுக்கு நம்ம வர முடியாது இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கையில் அடிச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கும்போது வந்து ஒரு
4 ஹவர்ஸ் நம்ம பேட்டரி ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வீக்லி ஒன்ஸ் 2 ஹவர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4020 ரூபா. இந்த வருஷ ஸ்ப்ரேயருக்கு வந்து நமக்கு மானியம் இருக்குது. மானியத்தில் வந்து வாங்கினீங்கன்னா 5125 ரூபா 5125 ரூபா வரும். நீங்கள் வந்து கேஷ் அண்ட் கேரி பண்ணுற மாதிரி இருந்தால் 4020 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா ப்ளூ கலரில் எரியும். சார்ஜே இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரெட் கலரில் எரியும். இவ்வளோ தான். இந்த ஸ்ப்ரேயெல்லாம் தான் நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வந்து வாங்குங்க. நல்ல பிராண்டடாக தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நல்லாயிருக்கும், வாங்க. எங்கள் ஆஃபீஸ் வந்து இங்கே லால்குடியில் வந்து பழைய அக்ரி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வாங்குங்க. ஆல் இம்ப்ளிமெண்ட்ஸுமே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சீட்ரில் இந்த விதை போடுறது, பெட்டி, சோளம், எள், உளுந்து, பருப்பு இதெல்லாம் போடுறதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. ரேட் நாங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நாங்கள் என்னென்ன மிஷினரி யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறோம், இதை பற்றி சொன்னோம், மானியத்தை பற்றி சொன்னோம். எங்களோட ஆஃபீஸ் லால்குடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ எங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, 8883905888. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் பெனிஃபிட். தேங்க்யூ.